கடவுள் கம்சனின் வீராதி வீரர்களுக்கு இந்த கதியா? உங்கள் கவலைகள் எனக்கு புரிகின்றன. ஆனால் கவலை இருந்தால் புத்திசாலித்தனம் இருக்காது. துன்பத்தால் கஷ்டப்படும் உடல்கள். உங்கள் கவலையையும் துன்பத்தையும் விடுங்கள். பிறகு வெண்ணெய் உண்ணுங்கள். வெண்ணெய் இதோ சாப்பிடு, சாப்பிடு, சற்று சாப்பிடு, சாப்பிடு. பிரஜமண்டலத்தின் பக்கம் எத்தனை வீரர்கள் இருந்தார்கள்? கடவுளே, இருவரா? உண்ணுங்கள். நீயும் சாப்பிடு, சாப்பிடு, நீயும் சாப்பிடு. பரவாயில்லை, சாப்பிடு. ஆனால் உங்கள் நிலைமையை பார்த்து எனக்கு தோன்றுகிறது, பிரஜவாசிகள் அனைவரும் சேர்ந்து உங்களோடு யுத்தம் புரிந்து இவ்வாறு செய்து விட்டார்களோ? அந்த இரு வீரர்களின் பெயர் என்ன? வீரர்கள் அல்ல, குழந்தைகள். பல வருடங்களாக நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்களா? வஞ்சிக்கிறோமா? நாங்கள் உங்களை வஞ்சிக்கவில்லை கடவுளே. இல்லை கடவுளே, நாங்கள் உங்களை சற்றும் ஏமாற்றவில்லை. ஆக பிரஜமண்டலத்தில் இருந்து பால் வெண்ணைக்கு பதிலாக நீரா வந்து கொண்டிருந்தது. அப்படி உண்மையிலேயே பிரஜமண்டலத்தில் இருந்து பாலும் வெண்ணையும் தான் வந்ததென்றால் எனது வீர தீரர்கள் சின்னஞ்சிறு குழந்தைகளிடமா அடி வாங்கி கொண்டு வருவார்கள். அது பாலும் வெண்ணையும் தானா? இல்லை இந்த வீரர்களின் இரத்த நீரா? அதனால் தானோ அந்த குழந்தைகளிடம் அடி வாங்கிய பிறகும் உயிரோடு இருக்கிறார்கள். என்ன செய்து விட்டாய் கம்சா? என்ன செய்து விட்டாய்? இந்த சக்கரதாரி விஷ்ணு என்னை எத்தனை பாவங்கள் தான் செய்ய வைப்பான்? நான் இப்படி பல குற்றங்களை உன்னால் செய்திருக்கிறேன். ஆனால் இன்றோ நான் எனக்காக செய்வேன். முற்றிலுமாக அழித்து விட போகிறேன் உன் கோகுலத்தை. வைக்கோலை போல பறக்க விட்டு விட போகிறேன். திருநாமத், திருநாமத், திருநாமத். ஒரு கம்சா, திருநாவர்த்தனை இந்த நேரத்தில் அழைத்து வீணாக்காதே. ஏனென்றால் விஷ்ணுவை கோபத்தாலும் அழிப்பதாலும் அல்ல, மாறாக அவனை போலவே சூழ்ச்சியால் தான் வெல்ல முடியும். உன் அதிகாரத்தையும் ஆணவத்தையும் என் மீது பிரயோகிக்காதே ராகு. இன்னும் சில நாட்கள் காத்திருந்து பாருங்கள் என் கம்சரே. நான் எனது சாதுரியமான எனது மூளையை பிரயோகித்து அந்த நாராயணனுக்கு மிகவும் அருகில் நெருங்கி விட்டேன். உனக்கு குறைவான அவகாசமே உள்ளது ராகு. நீ விரைவிலேயே விஷ்ணுவை பற்றி விவரம் அறியவில்லை என்றால் நான் உன்னை சூரிய மண்டலத்திற்கு அதிபதியாக அல்ல, இந்த அரண்மனையின் சேவகனாக்கி விடுவேன். உன் கண்ணனை பார்த்துக்கொள். கோகுலவாசிகளுக்கு முன்பாக மன்னர் கம்சனை பற்றி அவதூறாக பேசுகிறான். அங்கு கிளர்ச்சியை தூண்டுகிறான். வர்சானை மக்கள் தான், அவர்களுக்குத்தான் நம் பால் வெண்ணையை திருடுவதற்கு தைரியம் இருக்கிறது. நந்தரே, கண்ணனும் பலராமனும் கம்சனின் வீரர்களோடு யுத்தம் செய்ய போகிறார்களா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சத்யநாராயணா, எனக்கு ஏன் இப்படி ஒரு பிரமை தோன்றுகிறது?
நான் வீணாக நந்தரின் மேல் சந்தேகம் கொள்கிறேனா? அல்லது என்னுடைய யோசனை உண்மையா என்ன? நாராயணா, என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. நந்தர் அவர்களின் குணத்தில் இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி திடீரென உண்டானது? அம்மா, அம்மா, உனது மகனுக்கு இத்தனை பெரிய வெற்றி கிட்டியிருக்கிறது. ஆனால் தங்கள் கண்களிலோ கண்ணீர். இல்லை கண்ணா, நான் உன்னை நினைத்தல்ல, மாறாக உன் தந்தையை நினைத்து கவலை கொண்டுள்ளேன். அம்மா, என்ன அப்பாவும் யார் கூடயாவது மல்யுத்தம் செய்ய போகிறாரா? கண்ணா, உன் தந்தையை பார்த்தால் எனக்கு தோன்றுவது அவர் தனக்குள்ளேயே ஒரு போராட்டத்தை செய்கிறார் போல. வெளியில் வேறு மாதிரியாகவும், ஆனால் அவரின் உள்ள வேறு ஏதோ நடப்பது போலவும் இத்தனை வருட அறிமுகத்திற்கு பிறகும் இன்று எனக்கு தோன்றுவது அவரை எனக்கு அறிமுகம் இல்லாதது போல் இருக்கிறது. தாயே, சில வேளைகளில் எனக்கும் அப்படிதான் தோன்றுகிறது. ஆனால் நாம் அப்பாவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் தாயே. எனக்கென்னவோ அவர் ஏதோ ஒரு பிரச்சனையை புரிந்து கொள்ள முயற்சித்திருக்கிறார் போலும். அந்த பிரச்சனை தீரும் பொழுது தானாகவே அப்பா மீண்டும் முன்பை போல மாறிவிடுவார். கண்ணா, ஒரே நொடியில் எனது எல்லா கவலைகளையும் சரி செய்து விட்டாய். நான் வீணாக உன் தந்தையின் மீது சந்தேகம் கொண்டேன். யசோதா, உனது சந்தேகம் வீணானதல்ல. நந்தன் முற்றிலுமாக மாறிவிட்டான். இவன் இப்பொழுது நந்தன் அல்ல, ராகு ஆவான். மேலும் இந்த ராகு விஷ்ணுவின் விசேஷ கிருபை பெற்ற இந்த பிரஜமண்டல மக்கள் அனைவரையும் அழிக்கும் திட்டம் தீட்டப்பட்டு விட்டது. மேலும் அந்த அழிவின் ஆரம்பம் உன்னிலிருந்து தான் தொடங்க போகிறது யசோதா. 100% எனது தீய பார்வையால் உன்னை வைத்தே உனது மகனை பிரித்து விடப் போகிறேன். ஏனெனில் எனது சந்தேகம் உனது இந்த மகனுடன் ஏதோ ஒரு சம்பந்தம் அந்த விஷ்ணுவுடன் இருக்கிறது. இந்த கண்ணன் தன்னை பற்றி என்ன நினைக்கிறான்? ஒருபுறம் கண்ணன் எல்லோரிடமும் வெண்ணெய் திருடிக் கொண்டிருக்கிறான். திரும்ப தானே என்னிடம் வந்து திரும்ப திரும்ப கூறுகிறான், நான் தான் வெண்ணெய் திருடன் என்று. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த கண்ணனுக்கு வெண்ணெய் திருடனாக இத்தனை ஆசை ஏன் படுகிறான்? ராதா, கண்ணனுக்கு வெண்ணெயை திருடும் ஆசை ஏதும் கிடையாது. மாறாக இடையர்குல சிறுவர்களுக்கு அவர்களது உரிமையை மீட்டு தரும் மகிழ்ச்சி மட்டுமே. லலிதா, அது என்னவோ நான் பிரஜமண்டல மக்களுக்கு இந்த கண்ணனை பற்றி சொல்லாத வரையில்தான். இல்லை என்றால் இந்த வாயாடும் கண்ணனின் மகிழ்ச்சி அனைத்தும் ஒரே ஒரு நொடியில் முடிந்து போய்விடும். ஆனால் ராதா, நீயும் இதை தானே விரும்பினாய், இந்த இடையர்களுக்கு அவர்களது அதிகாரம் வேண்டுமென்று. ஆனால் இப்போது நீ ஏன் கண்ணனுக்கு எதிராக நிற்கிறாய்? லலிதா, அதைத்தான் நானும் விரும்புகிறேன். அவர்களுக்கு அவர் உரிமை கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் கண்ணனோ எல்லோரையும் அவன் கஷ்டத்தில் ஆக்கிவிட்டான். ஆனால் ராதா, நான் கேள்விப்பட்டேன், கண்ணனும் அண்ணனும் சேர்ந்து கம்சனின் வீரர்களை அடித்த அடியில் இனி விருஜ மண்டலத்திற்கு எந்த ஒரு ஆபத்தும் எப்போதும் வரவே வராது. புல்வாரி, ஆனால் இந்த ஆபத்தின் ஆரம்ப புல்லே கண்ணன் தானே. ராதா, ராதா, நீ இங்கிருக்கிறாயா? அங்கு பர்சானையில் மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. ஆபத்தா? விருஷமானவர்களை இதை விட பெரிய ஆபத்து என்னவாக இருக்க முடியும்? எந்த கோகுலவாசிகளை நாம் நண்பர்களாக பாவித்தோமோ அதே கோகுலவாசிகள் நம் பர்சானவாசிகள் மீது வெண்ணெய் திருட்டு குற்றம் சாட்டுகிறார்கள். நீ என்ன கூறுகிறாய்? கோகுலவாசிகள் இவ்வாறு குற்றத்தை நம் மீது எப்படி சாற்றுவார்கள்? அதோடு நமது வெண்ணையும் தான் திருடப்பட்டுள்ளது. ரிஷபானவர்களே, இந்த விஷயத்தை கோகுலவாசிகளுக்கு யார் புரிய வைப்பது? அவர்கள் கேட்பதற்கு தயாராகவே இல்லை. நீங்கள் யாரும் கவலை கொள்ள வேண்டாம். சகோதரர் நந்தருடன் நான் பேசுகிறேன். நிச்சயமாக அங்கே ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் முரணே அதில் தான் இருக்கிறது. கோகுலவாசிகளுக்கு இந்த விஷயத்தை வேற யாரும் அல்ல கூறியது தங்களுடைய நண்பர் நந்தகோபர் தான். கோகுலத்தில் இருந்த வெண்ணெய் தங்களுடைய ஆணைப்படிதான் திருடப்பட்டது என்று. இல்லை,
நான் சகோதரர் நந்தரை நன்றாக அறிவேன். இப்படி அவர் கூறுவதற்கு சாத்தியமே இல்லை. நான் உடனே கோகுலம் சென்றாக வேண்டும். இதில் உண்மை என்னவென்று நான் நந்தரை நேரில் சந்தித்தால் தான் அது தெரிய வரும். மன்னிக்கவும் விஷமானவர்களே, விஷயம் தங்களை மட்டும் சார்ந்ததல்ல, முழு பர்சானாவையும் சேர்த்துதான். கோகுலவாசிகள் நம்மளை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் நாம் எப்பொழுது அவர்களிடம் பேச வேண்டும் என்றால் அவர்கள் நம்மிடம் மன்னிப்பு கேட்ட பிறகுதான். தாங்கள் கூறுவது உண்மைதான். குற்றம் செய்தது கோகுலமே. ஆகையால் முதலில் கோகுலவாசிகள் தான் நம்மிடம் மன்னிப்பு கேட்டு வர வேண்டும். இன்றுடன் கோகுலம் மற்றும் பர்சானாவின் நட்பு முறிந்தது. இனி எப்பொழுது கோகுலவாசிகள் நம்மிடம் மன்னிப்பு கேட்கிறார்களோ அதுவரை பர்சானா வாசிகள் அவர்களிடம் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம். இது என்ன? கண்ணன் செய்த குற்றத்தினால் கோகுலம் மற்றும் பர்சானாவின் நட்புக்கு ஆபத்து வந்துவிட்டது. இனி நான் தான் ஏதாவது செய்தாக வேண்டும். அதை நான் செய்ய விரும்பாத போதும் இப்போது நான் கண்ணனை பற்றிய உண்மையை எல்லோரின் முன்பும் கூற வேண்டும். நாராயண நாராயண. பிரபு, ராகு தனது கொடிய சதியின் மூலமாக கோகுலம் மற்றும் பர்சானாவின் இடையிலான நட்பிற்கு நடுவில் சந்தேகத்தின் விதையை விதைப்பதில் வெற்றி கொண்டு விட்டான் பிரபு. இதுவே முழு பிரஜமண்டலத்திற்கு சாந்தி பங்கம் விளைவிக்கும் பிரபு. ராகு செய்யும் விபரீதம் தான் என்ன பிரபு? காக்கே ஷோச்ச வயுத்கரேச்ச சத்ய சர்பிக் சாந்தி கலிபே தைரிய கேந்திரிஷ்டம் சுதம்ப. தேவரிஷி, காக்கையில் புனிதமும் சூதாடுபவனிடம் உண்மையும் பாம்பிடம் மன்னிப்பும் கோழையிடம் தைரியமும் எவரும் என்றும் பார்த்ததில்லை, அதுபோல் கேள்விப்பட்டதும் இல்லை. நாராயண நாராயண, எனக்கு ஒன்றும் புரியவில்லை பிரபு. தேவரிஷி, இப்புவியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் மனிதர்களும் தங்கள் உணர்வின் அடிப்படையிலே செயல்படுகிறார்கள். ராகுவும் அதையே தான் செய்கிறார். தனது தீய உணர்வின் உந்துதலால் தீய செயல்கள். ஆனால் பிரபு, ஒருவேளை ராகு தனது நோக்கத்தை அடைந்து விட்டால், உண்மையில் அவன் கோகுலம் பர்சானாவின் நட்பை முறித்து விட்டால் என்னவாகும் பிரபு? நந்தகுமாரர் மற்றும் தேவி ராதை ஒருவரோடு ஒருவர் எவ்வாறு சந்திக்க இயலும் பிரபு? தேவரிஷி, தங்களது இவ்வினாவிற்கான விடை தங்களின் தாயாரால் மட்டுமே அளிக்க இயலும். தாயே, ஏனெனில் எனது புரிதலுக்கு எட்டிய வரையில் அவர்களுக்கு இதை பற்றிய கவலையே இல்லை. மாறாக இவரோ நந்தகுமாரரை பற்றிய உண்மையை சபையில் கொண்டு வந்து அவரை தண்டிப்பதற்குரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். தேவரிஷி, யாம் நந்தகுமாரருக்கு தண்டனை பெற்றுத்தர முயற்சிக்கவில்லை. மாறாக பரம பக்தரான விருஷபானு மேலே சாற்றப்பட்டுள்ள பொய் குற்றச்சாட்டுகளை கலைக்கவே முயற்சி செய்கிறோம். ஏனெனில் உங்கள் பிரபுவை தான் கூறுகிறார் தேவரிஷி, நாம் பக்தர்களை காத்து ரட்சிப்பதே முக்கிய கடமையாகும் என்று. நாராயண நாராயண. பிரபு, தாய் கூறுவதும் சரிதான். தேவரிஷி, எந்த விதத்தில் உங்கள் பிரபு தன் கடமையை ஆற்றுகிறாரோ அதே விதமாக யாமும் எமது கடமையை தான் செய்கின்றோம். இப்படி செய்வதிலிருந்து யாரும் என்னை தடுக்க இயலாது. அது தங்கள் பிரபுவானாலும் சரி. சற்று நில்லுங்கள் தேவி. யாம் தங்களை தங்களது கடமையை செய்ய விடாமல் தடுக்கவில்லை. நாராயண நாராயண. இதை காணும் பொழுது தோன்றுகிறது ராகுவின் தாக்கம் பிரஜமண்டலத்தையும் தாண்டி வைகுண்டத்தையும் அடைந்து விட்டது போலும். என்னவாக போகிறது பிரபு? நாராயண நாராயண. அம்மா, வெண்ணெய் இல்லை என்றால் என்ன? தாங்களின் இந்த அப்பம் தான் இருக்கிறதே. அம்மா, ஒருவேளை தினமும் வெண்ணெய் திருடப்பட்டு விட்டாலும் கூட என்னால் உனது ருசியான அப்பத்தையும் உண்டு கொள்ள முடியும். இடையனே, ஓ இடையனே! இந்த நச்சரிப்பு கோபிகைக்கு இப்ப என்னவாயிற்று? மீண்டும் தனது தோழியர்களின் சகிதமாக நம் வீட்டுக்குள் வந்திருக்கிறாளே. அட மகளே ராதா, சரியான நேரத்திற்கு வந்திருக்கிறாய். வா, நான் கண்ணனுக்காக அப்பம் செய்திருந்தேன், நீயும் வா. அத்தை, நான் இங்க அப்பம் சாப்பிட வரவில்லை. என் கண்ணனை என்னோடு கூட்டிச் செல்ல வந்திருக்கிறேன். கண்ணா, வேகமாக புறப்படு. என்னோடு உடனே வா. நான் உனக்கு ஒன்று காட்ட வேண்டும். ஆனால் கோபிகையே,
நான் இப்பொழுது உண்டு கொண்டிருக்கிறேன் கோபிகையே. இடையா, உன் உணவை விட மேலான முக்கியமான ஒரு விஷயம் இது. மகளே ராதா, என்ன செய்கிறாய் நீ? அவனை எங்க கூட்டி செல்கிறாய்? கோகுலவாசிகளே, இன்று அனைவருக்கும் நான் உண்மை சொல்ல வந்திருக்கிறேன். தங்களின் திருடு போன பால் வெண்ணெய் பற்றிய உண்மை. திருடு போன பால் வெண்ணெயை பற்றிய உண்மையா? தாங்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்பது பர்சானாவாசிகள் பால் வெண்ணெயை திருடினார்கள் என்று. தாங்கள் இந்த குற்றத்தை தந்தையார் மீது இட்டிருக்கிறீர்கள். ஆனால் அது உண்மை அல்லவே அல்ல. சரி ராதா குட்டி, உண்மைதான் என்ன? தாத்தா, வெண்ணெயை திருடியது பர்சானாவாசிகளும் அல்ல, எங்களது தந்தையாரும் அல்ல. தங்களின் அனைவரின் வெண்ணையும் திருடியவன் தங்கள் கோகுலத்தை சார்ந்தவன் தான். கோகுலத்தாரா? கோகுலத்தாரா? கோகுலத்தவனா? மேலும் அந்த வெண்ணெய் திருடன் வேறு யாரும் அல்ல, தங்கள் அனைவருக்கும் பிரியமான கண்ணன். கண்ணனா? 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 நாராயண நாராயண. தாயே, கடைசியில் தங்களது பக்தன் மற்றும் தந்தையுமாகிய விருஷபானுவை காப்பாற்றிவிட்டீர்கள். நந்தகுமாரரை பற்றிய உண்மையை எல்லோருக்கும் கூறிவிட்டீர்கள். தேவரிஷி, என் தந்தையின் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டை நான் நிரூபிக்க மட்டும் போராடவில்லை. மாறாக பர்சானைக்கும் கோகுலத்திற்கும் இடையே உள்ள நட்பை காப்பாற்ற இந்த ஒரு வழிதான் இருந்தது. நாராயண நாராயண. சத்தியவாக்கு தாயே, சத்தியவாக்கு. எனக்கு புரிகிறது உங்கள் எவருக்கும் நம்பிக்கை வரவில்லை என்று. ஆனால் உண்மை இதுதான். தங்கள் அனைவரின் கண்ணன் தான் தங்கள் வெண்ணையை திருடியவன். நந்தர் அவர்களே, இந்த ராதா என்ன கூறுகிறாள்? ராதா கூறிக்கொண்டு இருப்பது உண்மையை தான். மேலும் உண்மை எப்பொழுதும் கசப்பாக தான் இருக்கும். ராகுவின் இந்த கசப்பான உண்மையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். கண்ணா, இது என்ன உண்மையா? நீதான் எல்லா வெண்ணையையும் திருடினாயா? கண்ணா, நீ ஒரு முறை கூட யோசிக்கவில்லையா இதன் விளைவு என்னவாகும் என்று? கண்ணா, நாங்களோ உன்னை உயிர் காப்பாளனாக நினைத்திருந்தோம். ஆனால் நீயோ எங்களை மரண வாயில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டாயே. ஏன் கண்ணா இவ்வாறு செய்தாய்? சொல் கண்ணா. நாராயண நாராயண. பிரபு, எனக்கு என்னவோ தோன்றுகிறது, இன்று கோகுலம் முழுவதுமே ராகுவின் தாக்கத்தில் உள்ளனர். கண்ணா, உண்மையை கூறு. ராதா கூறுவது உண்மைதானா அல்லது பொய்யா? அம்மா, எனக்கு தெரியாது நான் வெண்ணையை திருடினேனா இல்லையா. ஆனால் இது உண்மை. நான் என் நண்பர்களுக்கு பிரஜமண்டலத்தில் உள்ள அனைத்து இடையர் சிறுவர்களுக்கும் வெண்ணெய் நிச்சயமாக உண்ண வைத்தேன். கண்ணா, சுற்றி வளைத்து பேசாதே. நீ உண்மையை ஒப்புக்கொள். பிரஜமண்டலத்தில் உள்ள வெண்ணையை நீதானே திருடினாய்? சரியப்பா, நமது வீட்டு வெண்ணெயை நாமே தின்பது திருட்டு என்றால் ஆமாம், நான் திருடினேன் தான். நான் ஒப்புக்கொள்கிறேன், நானே அந்த வெண்ணெய் திருடன். நந்தர் அவர்களே, கண்ணன் மிகப்பெரிய தவறு செய்து விட்டான். ஆம் நந்தரே, நாம் கண்ணனால் பர்சானாவை நமது எதிரியாக நினைத்து விட்டோம். நந்தர் அவர்களே, தாங்கள் தான் கூறினீர்கள் வெண்ணெய் திருடுபவனுக்கு தண்டனை கிடைக்கும் என்று. இனி நீங்களே சொல்லுங்கள், தாங்கள் தங்களுடைய புதல்வனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்கள்? கண்ணனுக்கு தண்டனை இது நடப்பதற்கு தானே ஆசைப்பட்டேன்.